45 ஆண்டு காலம் பணியாற்றுகின்ற அண்ணன் துரைமுருகன் அடிக்கடி நான் பேசுகின்ற போது அந்த கருத்தை தடுக்கிறார். இதே நான் பேசிய அதே கருத்தை தான் பிறகு சில சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுகிறார்கள். ஒட்டுமொத்த அமைச்சர்கள், அவை முன்னவர், பேரவைத் தலைவர் அமைதியாக அவர்களுக்கு அனுமதிக்கிறார்கள். ஆக ஒரு ஆலோசனையை இந்த அரசுக்கு காவல்துறையிலே 1.5 லட்சம் பேர் பணி செய்கிறாங்க. அதில் ஏதோ விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில காவல்துறையினர் இது போன்ற தவறுகளை செய்கிறார்கள். அப்படி செய்கின்ற அந்த அதிகாரிகள் மீது கடந்த காலத்தில் நான் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்து பேசிய கருத்துக்களின் அடிப்படையில், நான் பரிந்துரைத்த அடிப்படையிலே இதுபோன்று சட்ட ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய காவல்துறை அதிகாரிகளே சட்ட ஒழுங்கு சீர்கேட்டு காரணமாக இருந்தார்கள், மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டார்கள் என்ற குற்றச்சாட்டை நான் முன்வைத்து ஒரு காவல் கண்காணிப்பாளர், ஒரு டிஸ்ட்ரிக்ட் எஸ்பியாக இருந்த பிரேம்குமார் என்பவரை என்னுடைய பரிந்துரையின் பேரில் அன்றைய முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் டிஸ்மிஸ் செய்தார்கள். இதையெல்லாம் நான் பட்டியலிட்டு இதை முறைப்படுத்த வேண்டும். மக்களை பாதுகாக்க வேண்டிய காவல்துறை அதிகாரிகள் அந்த பணிகளிலே தவறுகளை செய்கிறார்கள் என்றால் அவர்களை இடமாற்றம் மட்டும் தீர்வல்ல, சஸ்பெண்ட் தீர்வல்ல, விரைவாக நீதிமன்றத்தில் நிறுத்தி அவர்களை பணியிலிருந்து டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்கிற கருத்தை எல்லாம் நான் மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்தை ஈர்ப்பதற்கு முற்பட்டேன். ஆனால் எனக்கு அங்கு வாய்ப்பு முழுமையாக வழங்கப்படவில்லை. அதனால் சொல்லுகிறேன், கடந்த காலத்தில் தலைவர் கலைஞர் எடுத்த அதுபோன்ற நடவடிக்கைகளை யார் இன்னைக்கு வேலியே பயிரமைய நடவடிக்கையில் ஈடுபடுற காவல்துறையில் இருக்கிற ஒரு சில கருப்பாடுகள் இது போன்ற சமூகங்களுக்கு துணையாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களை பணிமாறுதல் செய்வது, பணி நீக்கம் செய்து பாதி சம்பளம் கொடுப்பது தீர்வாகாது. ஏன்னா அவர்கள் தான் எல்லாருக்கும் தமிழ்நாட்டில் வாழ்ற 7 கோடி மக்களின் உயிரை பாதுகாக்க வேண்டிய 24 மணி நேரம் பணி செய்யக்கூடிய ஒரு அப்பழுக்கற்ற காவல் பணியை செய்யக்கூடியவர்கள். அதுல 90%, 99% நேர்மையானவர்கள் இல்லை இது போன்ற தவறுகளில் ஈடுபடாதவர்கள் இருக்கிறார்கள். இந்த 1% காவலர்கள் தான் இன்னைக்கு நிறைய இடங்கள்ல பார்க்கிறோம். சில இடங்கள்ல தவறான வேலையில் ஈடுபடுறாங்க, போலி ஆவணம் தயாரிக்கிறாங்க, அவங்களே வழிபறி பிட் பாக்கெட் பண்றாங்க. அப்ப அப்படிப்பட்டவங்களை நீங்க சஸ்பெண்ட் பண்ணி பாதி சம்பளம் கொடுக்குறது எந்த விதத்தில் நியாயம்? ஆக இந்த கவன ஈர்ப்பினூடாக ஒரு நல்ல ஆலோசனையை சொல்வதற்கு கூட அவை முன்னவரும் பேரவைத் தலைவரும் அனுமதிப்பது அது உண்மையிலேயே எனக்கு வேதனை அளிக்கிறது. மேலும் ஜாகிர் ஹுசேனுடைய குடும்பத்திற்கு அவருடைய குடும்பத்தார் ஒரு வேலை தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அதை பரிசீலிக்க வேண்டும். அதே மாதிரி நம்முடைய புதுக்கோட்டையில் நம்முடைய ஜாஃபர் அலி அவர் ஒரு சமூக ஆர்வலர், ஒரு மாமன்ற உறுப்பினராக பணியாற்றிய ஒருவர். அவர் கனிம கொள்ளைக்கு எதிராக வீடியோ வெளியிட்டார், புகார் கொடுத்தாருன்றதுக்காக அந்த கனிம கொள்ளையர்களாலேயே லாரி ஏற்றி செத்தாரான்னு பார்த்து முன்னாடி போய் ஏத்தி அவரை கொண்டிருக்கிறாங்க. அவருடைய வீட்டுக்கு நான் போய் ஆறுதல் சொல்ல போனேன். 2 பெண் பிள்ளைகளை வைத்து விட்டு அந்த விதவை தாய் எப்படி நான் கரை சேர்ப்பேன் பிள்ளைகள்னு கதறிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுவரையில் அரசு அவர்களுக்கு நிதி வழங்கல. நான் என்னுடைய பணத்திலிருந்து 1 லட்சம் ரூபாயை கொடுத்து அந்த பெண் பிள்ளைகளுடைய படிப்புக்கு உதவிட்டு வந்திருக்கிறேன். அதே மாதிரி நம்முடைய ஜாகிர் ஹுசேன், ஜாஃபர் அலி குடும்பத்திற்கு அரசு நிதி வழங்க முன்வரணும், ஒரு அரசு வேலை வழங்க முன்வரணும் அப்படின்ற கருத்தை கூட முழுமையாக என்னை சொல்ல பேரவைத் தலைவர் அனுமதிக்கல. எந்த சட்டத்துக்கு புறம்பான அன்பார்லிமெண்ட் வார்டுகளையோ சட்டமன்றத்தில் பேசக்கூடாத விஷயங்களையோ நான் பேச வரப்போறது இல்லை. இன்னும் சொல்ல போனால் நான் கூட்டணியில் இருக்கிறேன். கூட்டணி கட்சி தலைவராக இருக்கிற வேல்முருகன் நான் சார்ந்திருக்கின்ற அரசுக்கு, அது குறிப்பாக முதலமைச்சர் துறையில் இருக்கிற காவல்துறைக்கு யாரெல்லாம் தவறு செய்யறாங்களோ இதை எப்படி சரி செய்யலாம் என்கிற ஒரு நல்ல ஆலோசனையை கூட ஒரு 3 நிமிடம் 4 நிமிடம் ஒதுக்கி நேரமில்லா நேரத்தில் விவாதிப்பதற்கு கவன ஈர்ப்பு திருப்ப கொடுத்த என்னை அனுமதி மறுப்பது என்பது ஏற்படுதல்ல. ஆனால் 4வது தூணாக இருக்கிற எனது அருமை பத்திரிகை ஊடக நண்பர்களின் சார்பாக நான் அரசின் கவனத்தை, மாண்புமிகு முதலமைச்சரின் கவனத்தை ஈர்க்க நான் விரும்புகிறேன். அந்த அடிப்படையில் தான் சொல்லுகிறேன், மாணவர்களை இளம் வயதிலிருந்தே நாம் பயிற்றுவிக்க வேண்டும், பண்படுத்த வேண்டும், அவர்களை ஒழுக்க நெறிகளை கற்றுத்தர வேண்டும். இதுபோன்று தவறு செய்கின்ற 1.5 லட்சம் பேர் காவல்துறையில் பணிபுறாங்க. அதில் ஏதோ 1% காவலர்கள், அதிகாரிகள் இதுபோன்று தப்பான விடயங்களிலே துணை போகிறார்கள் என்று சொன்னால், அல்லது வேறு துறையில் இருக்கிற அரசு அதிகாரிகள் பாலியல் ரீதியாக அரசு பணிகளிலே செய்கின்றவர்களை துன்புறுத்துகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் எல்லாம் மன்னிக்க கூடாது. அவர்கள் எல்லாம் டிஸ்மிஸ் செய்து அவர்கள் மீது துறை ரீதியான வழக்குகளை பதிவு செய்து அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு அவர்கள் சிறையில் அடைக்கப்பட வேண்டும். அதற்கான வழக்கை நீதிமன்றத்தில் அவர்கள் சந்திக்க வேண்டும். அப்படி ஒரு நிலை உருவாக்கணும். வெறும் பணி மாறுதலோ பணி சஸ்பெண்டோ கூடாது. அதுதான் காலை நான் குறிப்பிட்டேன். புதுக்கோட்டையில் என்ன செஞ்சிருக்காங்க, அந்த தாசில்தாரை இடமாற்றம் செய்யறாங்க, கனிமவளத்துறை அதிகாரி இடமாற்றம் செய்யறாங்க. அது எப்படி போதும்? இந்த கனிமவளத்துறை அதிகாரி, அந்த தாசில்தார், அந்த காவல்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கல, அவங்க எடுக்கலன்னு சொல்லி தான் நான் இத்தனை முறை புகார் கொடுத்துருக்கேன் கனிம கொள்ளைக்கு எதிராக அப்படின்னு சொல்லி தான் அவர் வீடியோ வெளியிடுறாரு. அதே மாதிரி தான் ஜாஃபர் அலி என் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு முதலமைச்சருக்கே அவர் வீடியோ வெளியிட்டிருக்கிறார். ஆக இவ்வளவு ஆவணங்கள் இருந்த போதும் இந்த செய்தியை முறையா முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போகாத இவர்களை காப்பாற்றுகின்ற முயற்சியில் ஈடுபட்ட அந்த அதிகாரிகள் எல்லாம் 1 நிமிடம் கூட தமிழ்நாடு அரசு பதவியில் எந்த துறையாக வேணுமாலும் இருக்கலாம் இருப்பதற்கு தகுதியற்றவர்கள், அவர்கள் டிஸ்மிஸ் செய்யப்பட வேண்டும். அவர்கள் மீது சட்டமன்ற நம்முடைய உரிய பிரிவுகளில் வழக்கு பதிவு சட்டத்தை முன்னிறுத்தி தண்டனை பெற்று தர வேண்டும். இப்ப நான் அந்த வேலையை என்னுடைய பொதுவாக 40 ஆண்டு காலமாக செய்து வரேன். உதாரணத்துக்கு குளஞ்சாவடி காவல் நிலையத்தில் ஒரு அப்பாவி விசாரணை அழைத்தப்பட்ட செல்வன் அடித்துக் கொண்டார்கள். நேரடியாக ஒரு 3 அடி தூரத்தில் ஒரு சமூக ஆர்வலை காவலர் சங்கரன் என்பவர் இன்ஸ்பெக்டர் சுட்டுக் கொண்டார். இந்த வழக்கை சுப்ரீம் கோர்ட் வரையில் நடத்தி அவருக்கு நான் ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்தேன்.
அதே மாதிரி பிரேம்குமார் அவர்களை அஷூரன்ஸ் கமிட்டி சேர்பர்சனாக இருந்து டிஜிபியும் உள்துறை செயலாளரை அழைத்து அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து அவரை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்று பரிந்துரை செய்தேன். மாண்புமிகு முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் அதை உத்தரவிட்டார்கள். ஆக இவ்வளவு முன்னுதாரணங்கள் இருக்கு. நான் ஒரு சீனியர் சட்டப்பேரவை உறுப்பினர். ஆக அரசுக்கு நல்ல ஆலோசனைகளை சொல்ல நான் முற்படுகின்ற போது முழுவதுமாக என்னை பேச விடாமல் தடுப்பதும், அவை முன்னவர் எழுந்து அவர் வந்து ஒரு மாதிரி அவருக்கே உரிய நகைச்சுவை பாணியில் அதை மடைமாற்றம் செய்வதும் ஒரு ஜனநாயக மாண்பல்ல. அவர் அவையில் மூத்தவர், அவரை நான் மதிக்கிறேன். அவரிடமிருந்து நிறைய நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் அவரிடமிருந்து தான் நான் அரசியலை பயின்றிருக்கிறேன். ஆக இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இது போன்று குறுக்கிடுகின்ற போது முதலமைச்சர் அவர்கள் தலையிட்டு வேல்முருகன் என்ன முழுசா பேசுறாரு, அனுமதிங்க, அதுல என்னாச்சும் அன்பார்லிமெண்ட் வந்தா பேரவையில் இடம்பெற சட்டப்பேரவையினுடைய பதிவேடுகள் இடம்பெறக்கூடாத வார்த்தைகள் இருந்தா நீக்குங்க அப்படின்னு சொல்ல முதலமைச்சர் முன் வரணும். ஏன்னா இன்னைக்கு வந்து நான் பேசுன பெரும்பகுதியை பேரவைத் தலைவர் நீக்க உத்தரவிட்டு இருக்கிறார். நான் ஒரு வார்த்தை கூட அன்பார்லிமெண்ட் பேசல. இது என்ன அப்படின்றது எனக்கு வேதனையா இருக்குது. அதனால் 4வது தூணான உங்கள் மூலமாக, பத்திரிகை ஊடகத்தின் மூலமாக நான் மாண்புமிகு முதலமைச்சருக்கும் அரசுக்கும் கவனத்தை ஈர்க்கிறேன்.